என்னைக்கு நம்ம ஜீவன் ஆற்றல் பெறுதோ அப்ப நம்ம சிவபெருமானாவும் இருக்கலாம், அல்லாஹ்வாவும் இருக்கலாம், இல்ல மற்ற மகான்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஆதியில அப்படிதான் வந்தவங்க. ஆற்றல் பெற்றதுனால அவர் பேர் வச்சுட்டாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, அந்த கண்ணு வந்து நெருப்பு கண்ணாகும். அப்ப அந்த நெருப்பு கண்ணுக்கு உள்ள அக்கினி இல்லைன்னா நெருப்பு வருமா? அப்ப நமக்குள்ள அக்கினி இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. இருக்கு. அந்த அக்கினி வழியா தான் அந்த கண்ணு மூலயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப குருடருக்கு அந்த அக்கினி தன்மை குறைஞ்சிச்சு. அதனால அவரால் பார்க்க முடியல. நமக்கு அந்த அக்கினி தன்மை இருக்கு. இது காலப்போக்கில் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அது அழிஞ்சு போகுது. அதை என்ன சொல்றாருன்னா, அப்பா தைலம் அப்படின்றது. தைலம்னா எண்ணெய். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தானே தீபம் எரியும். அப்ப அந்த எண்ணெயா இருக்கிற இந்த ஜீவனை ஊத்தி, இந்த உடம்புக்குள்ள ஜீவனை ஊத்தி, அதுல மனம் என்ற திரி என்னவா சொல்றாங்க? மனம். அதுல ஆன்மா என்ற சுடர்னால தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆன்மா எரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல நம்மளை வாழ வச்சு பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்கு எண்ணெய் காலி ஆகுதோ அப்ப திரிக்கும் வேலை இல்லை, ஆன்மாக்கும் வேலை இல்லை, சுடருக்கும் வேலை இல்லை. அப்ப ஜீவன் போச்சுன்னா எல்லாம் போச்சு. பிரகாசம் போச்சு, திரி போச்சு, எல்லாம் போச்சு. அதனால தான் சொல்றாரு, ஜீவனுக்கு 3 வகை சக்தி. அந்த 3 வகை சக்தியை அவர் என்னவா சொல்றாருன்னா, கர்மம் அப்படி சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கர்மம்னா தெரியுமா? எனக்கு ஒரு கர்மம் இருக்கு, நான் என் வேலையை பார்க்க நான் இங்கே வந்திருக்கேன், அதை செய்யலைன்னா என்னை திருப்பி இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து வேலை இல்லைப்பா, அது ஒரு பொருள். கர்மம்னா என்னன்னா, அது ஜீவன், அது ஒரு பொருள். ஜீவன் இல்லைன்னா எந்த வேலை செய்வேன்? அப்போ ஜீவனை வச்சு வேலை செய்கிறேன். ஆனால் நீ செய்கிற வேலைக்கு கர்மம்னு சொல்கிற. இல்லை, செய்யறதுக்கு உதவுற ஜீவன் தான் கர்மம். அப்ப நீ கர்மத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எது கர்மம்? இப்ப என்னோட ஜீவனை நான் சரி பண்ணிட்டேன், என் ஜீவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அப்ப எனக்கு எது கர்மா, எனக்கு எது பந்தம்? அதனால என்ன சொல்றாருன்னா, கர்மான்னு இங்க எதுவுமே கிடையாது. ஜீவனை சரி பண்ணணும். ஒரு வேலை நேற்று ஒருத்தனை நீ கொண்டுட்ட, அது உன்னுடைய தவறான ஒரு செயல். இன்னைக்கு போய் மன்னிப்பு கேட்டு நீயே சரண்டர் ஆயிடுற. அப்ப என்ன பண்றாங்க? அந்த கோர்ட் உன்னை மன்னிச்சு உன்னை மனுஷனா அவங்க வாழ வைக்கிறாங்க. அப்ப நீ சரியா இந்த ஜீவனை வழி நடத்தி புண்ணியமா வாழ்ந்து வாழ்ந்து போனீன்னா உன்னுடைய குறைய தீந்துருமா? அதனால என்ன சொல்றேன்னா, அங்க கர்மம்னு ஒண்ணும் இல்லை. இப்ப நீ அம்மாவுக்கு சோறு போடல, அது என்கிட்ட வந்து பாவமா செய்யறோம் நீ நினைச்சில. அம்மாவுக்கு சோறு போடுற, ரைட்டு, காப்பாத்துற. அம்மாவை சாவு விட்டுடுறியே, அது எதுல சேரும்? அதுக்கு அம்மாவை காப்பாற்றலாம்ல? காப்பாற்ற முடியுமா? முடியும். அவங்க ஜீவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம வழி சொல்லி அவங்களுக்கு செய்யுங்க, உங்க ஜீவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம். ஆனா அதை அம்மா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாதவங்களுக்கு என்ன கர்ம பந்தம்? செய்யறவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கலாம், செய்யாதவங்களுக்கு உன் உயிரை விட்டு அவங்க உயிரை காப்பாற்றி அவங்களும் அந்த உயிரை விட்டு, அப்ப இதை கேட்டா இது கடமைன்னு. அப்ப கடமைலாம் ஒண்ணும் கிடையாது. கடமைன்னா என்னன்னா, ஜீவனை காப்பாத்திக்கிறது தான் உன்னுடைய கடமை. முடிஞ்சா ஒருத்தருடைய ஜீவனை நீ காப்பாத்தி தரலாம், அதுதான் கடமை, அதுதான் கர்மா. வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று ஒருத்தன் திட்டிட்டு வந்தேன், அந்த பாவம் வந்து இன்னைக்கு என்ன சேரும், கர்ம வினையா மாறும், மறுபடியும் பிறந்துருவேன், அது வந்து என்னை வந்து பாதிக்கும் அப்படின்னா இல்லை. அது நீ மனமாற திருந்திட்ட, அவனை செஞ்சது தப்பு, மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் எந்த ஜீவனையும் துன்புறுத்த மாட்டேன், நீ மனப்பூர்வமா உன் ஜீவனுக்கிட்டே நீ வருந்துனீன்னா அது சரியா போகும். அதனால கர்ம வினைன்றது இங்க எதுவுமே கிடையாது. புரியுதா? ஆனா கர்ம வினைன்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப நேற்று தகாத உணவு ஒண்ணு எடுத்துட்டோம், ஒரு வயிறு ஃபுல்லா இருக்கும் போதே வேற ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்துட்டோம், அது பாய்சனா மாறிடும். அது 2-3 நாள் இருக்கதான் செய்யும், ஏன்னா அதோடைய லாஜிக் அதுதான். அதை நம்ம என்ன பண்றோம்னா கர்ம பயனா எடுத்துறோம். கர்ம பயன் இல்லை, அது அந்த நேரத்துக்கான டியூரேஷன். அது ஒரு 3 நாள் 4 நாள் நீ சரியா பாதுகாத்தீங்கன்னா அது போயிடும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்தீங்க, அது உங்களை பின்தொடருது அப்படின்னா அது ஒரு டியூரேஷன். அதை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு.